The second wave has hit us. Please wear a mask and stay safe. Carry a sanitizer. Don't touch your face without using a sanitizer when you're outside. Thank you. வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். The Mummy returns. இன்னியோட எபிசோட் எந்த டீம் பத்தி பார்க்க போறோம் தெரியுதா? பிடாக், என்ன எபிசோடு சொல்லும் பார்க்கலாம். யார் மனசுல யாரு? அம்மா என்னத்துக்கு பில்டப் கொடுக்குறீங்க? மைக்கேல் ஒன் ட்வீட் போட்டாரியா, இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிக்க போகுது. நீங்க ப்ளூ ஷர்ட் இல்ல, கடல்லே குதிச்சாலும் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. கடல்லே இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எம்ஐ டீம் ப்ரிவியூக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாமா? மும்பை இந்தியன்ஸோட வரலாறு என்ன? தல அஜித்தோட வத்தி குச்சி பத்திக்காதுடா அப்படின்னா வத்தி குச்சி பத்திக்காம மொத்த டீமும் பத்துனா மாதிரி ஒரு வரலாறுங்க. எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி பீடாக. அதாவது பார்க்க அப்படியே மெயிலா அப்படியே புல் அரிக்குது. ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துல சச்சின் டெண்டுல்கர் கேப்டன்சில ஒரு டீம் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு இன்னும் கூட. அவங்க டீம் எடுத்து வச்ச உடனே மும்பை இந்தியன்ஸ் பேர் வச்சாங்க. எதுக்காங்க இந்த மாதிரி பேர் வச்சிருக்கீங்கன்னு ஓனர் கேட்டபோது சொன்னாரு, நாங்க இந்த கண்ட்ரி மேல பயங்கர பிலீஃப் வச்சிருக்கோம். இந்த கண்ட்ரி தான் நெக்ஸ்ட் சூப்பர் பவர் ஆக போகுது, எங்களுக்கு இந்தியா மேல நிறைய நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவங்க ஓனர் சொல்லி மும்பை இந்தியன்ஸ் பேர் வச்சாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் 3 வருஷம் அவ்வளவு நல்லா போல. ஆனா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிசினஸ்மேன் இன் இந்தியா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அடுத்த டெக்கேட்ல, அடுத்த 11 வருஷத்துல ரிப்பீட் அப்படின்னு ரஜினிகாந்த் சந்திரமுகில சொல்ற மாதிரி சும்மா ஒரு டைட்டில் அடிச்சு நிமித்திருக்காங்க. 2011லயே சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டாங்க. அதான் நிறைய பேருக்கு அவங்க 13ல தான் ஐபிஎல் ஜெயிச்சாங்கன்னு தெரியும். 2011லயே CL T20 ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2013ல திருப்பி ரிப்பீட் அப்படின்னு போட்டாங்க. 13, 15, 17, 19 எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஆட் இயர் தான் ஜெயிப்பாங்கன்னா ஈவன் இயர்லாம் அப்படியா சொல்ற, இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்லி 20லயும் ஜெயிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வரலாறு பீடாக். இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வரலாறு பத்தி? நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நிறைய பேருக்கு யாருக்கும் ஐடியாவே இல்லை T20 பத்தி, எந்த பிளேயர் எடுக்கணும். ஸோ வி கான்ட் பி ஜட்ஜ்மெண்டல் ஆன் தட். அந்த 2010ல இருந்து 2025 வரைக்கும் 2 தடவை தான் அவங்களுக்கு துண்டு தவறி இருக்கு. அதாவது நாக் அவுட்ஸுக்கு போகாம இருந்தது. அது 2016 2018 தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எத்தனை ஃபாரின் சாரி டு இன்டரப்ட், ஒரு தடவை அவங்க வந்தாங்க 4th பொசிஷன் வந்து குவாலிஃபை, அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிச்சு நாக் அவுட் குள்ள வந்தாங்க. அந்த 4th பிளேஸ் பிளே ஆஃப்ல சிஎஸ்கே தான் அடிச்சோம் அவங்க. ஞாபகம் இருக்கு எனக்கு, வந்தாங்க அந்த வருஷமும். இல்ல 16-18 நான் சொல்றது, நீங்க சொல்றது 14ல 14 ஓவர்ல 191 இந்த கோரி ஆண்டர்சன் அடிச்சு வந்தாங்க. ஆதித்யா தாரே சட்டையெல்லாம் மூடினு அதெல்லாம் பண்ணாரு, ஃபால்க்னர் 6 அடிச்சுட்டு. நான் சொல்றது 16 and 18. சோ நீங்க 2 வருஷம் அந்த மாதிரி இருந்துட்டு 2011ல இருந்து அந்த ஏறுமுகம் அப்படின்னு பாருங்க, அந்த ஏறுமுகம் தான். இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன், எத்தனை ஃபாரினர் ஏவிடி வில்லியர்ஸ் விட்டுருங்க ஆர்சிபிக்கு, அதை தவிர ஒரு லசித் மலிங்கா, கைரன் போலார்ட் மாதிரி ஒரு கண்டினியூட்டி எந்த டீம்ல இருந்திருக்கு? இந்தியன்ஸே இல்லைங்கும் போது அவங்க எப்படின்னா, இப்ப கைரன் போலார்ட்லாம் காலை முட்டி வரைக்கும் வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு முட்டியை வச்சு தவிழ்ந்துன்னு வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடுவாங்க. அந்த மாதிரி உங்களை பாத்துக்கிறது. குவிண்டன் டி காக் என்கிட்ட சொன்னாரு, நீங்க நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் ஒன்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவலாம், ஓவர்சீஸ் தான், பிசினஸ் கிளாஸ் கிடையாது. அவர் சொன்னாரு குவிண்டன் டி காக் கிட்ட, நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாத்துட்டேன்ப்பா அப்படின்னு. சோ உங்களை இந்த மாதிரி பாத்துக்கிறாங்க போது உயிரை எடுத்து இந்த வாய்க்கு பிளேயர்ஸும் சரி மேனேஜ்மெண்ட் சரி கையில எடுத்து கொடுத்துருவாங்க. இது எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. ஆக்சுவலி நீங்க சொன்ன பிளேயர்ஸை பார்த்து ஏன் முட்டிக்கால் தவிர்த்து கிரண் போலார்ட் விளையாட மாட்டாரு. ஒரு வருஷம் அவருக்கு ரன் படவே இல்லை. பேட்ல இந்த பக்கம் பட்டுச்சுன்னா இந்த பக்கம் இன்சைட் வாங்கி உருண்டு ஓடுது, அந்த பக்கம் வாங்கினா அவுட் ஆகினே இருந்தாரு. என்ன பண்ணாங்க, கபார்னு கூப்பிட்டு, தம்பி நீ 10 நாள் கோவா போயிட்டு வா அப்படின்னு கோவா அனுப்பிச்சிட்டாங்க பிரேக்ல. அவரு கோவா போயிட்டு திரும்பி வந்தது என்ன பண்ணாரு தெரியல, கோவால அடின்னு அடிச்சு அந்த வருஷம் போயிட்டாங்க திருப்பி குவாலிஃபை. அதாவது ஒரு பிளேயரை பாத்துக்கிறதுக்கு 360 டிகிரி வியூ எடுத்திருக்காங்க இந்த டீம். அவங்களோட வரலாறு அதுதான். இன்னொன்னு இருக்கு, லசித் மலிங்கா ஒரு இன்ஜுரி நிறைய ப்ராப்ளம் வந்த போது அடுத்த வருஷம் அவரை போலிங் கோச்சா டீம்ல வச்சு திருப்பி அதுக்கு அடுத்த வருஷம் பிளேயரா எடுத்தாங்க. சோ ஒரு கமிட்மெண்ட் லெவல்ஸ் நான் எப்படி உயிரை கொடுப்பேன் நீங்க சொல்லுங்க பாருங்க. உனக்கு லைஃப் லாங் கவர்மெண்ட் ஜாப்ன்ற மாதிரி, நீ ஆடலையா போலிங் கோச்சாரு, அப்படி இல்லையா சும்மா டக் அவுட்ல உட்காருன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட். இவங்க என்ன ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, நீ விளையாடலையா நீ வா வீட்டுல உட்காரு, நான் உன்னை வீல் சேர்ல ஒரு மாசம் தள்ளி வச்சு அப்புறம் உன்னை விளையாடவும் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. போன தடவை கோவிட்ல சம மழை மான்சூன் நீங்க. சோ இப்ப நீங்க யூகே எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர அந்த பனிக்காலத்து, அதாவது ஸ்னோ டைம்லாம் பிராக்டிஸ் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணுவாங்க, டெம்பரரி ஷீட்ஸ் மாதிரி போடுவாங்க, ஓவர் கிராஃப்ட் மாதிரி போட்டு மொத்தமா கவர் பண்ணி அதுக்குள்ள டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி விளையாடுவாங்க.
இவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை எடுத்துட்டு வந்து இவங்க கிரவுண்ட்ல போட்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி இஷான் கிஷனுக்கு நீ டெய்லி 1314 புல் ஷாட் ஆடணும் அப்படின்னாங்க. அவன் பார்த்தா புல் ஷாட்ல 6 அடிக்கிறான் வந்து போன வருஷம். அதே மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. சரி, அது பிசினஸ்மேன் ரவுண்ட்ல பார்க்கலாம். பட் ஆனா இவங்களோட ஹோம் கிரவுண்ட் பார்த்தா வான்கேடே ஸ்டேடியம் ஒரு ஃபோர்ட்ரஸ் ஆக்கியிருக்காங்க. 2 ஃபாரின் சீமரோட அங்க விளையாடி இருக்காங்க. எப்போதுமே லீடிங் ரன் கேட்டர் ரோஹித் சர்மா அவரை ட்ரேட்ல பிடிச்சாங்க. டெக்கன் சார்ஜர்ஸ் போனோடனே ட்ரேட்ல பிடிச்சின்னு வந்தாங்க. தம்பி ரோஹித் சர்மா வேணும் அப்படின்னாங்க. அவங்க ரோஹித் சர்மாவை இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க. அங்கேருந்து தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாரு அப்படின்னு பார்த்தா தெரியுமா பீடா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல, இப்ப இந்த ஷோல நான் செகண்ட் ஃபில் தான் ஆட போறேன். சோ நம்பர்ஸ் எல்லாமே நீங்களே சொல்லுங்க. கொடுக்குறேன். ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா காலிங்கராயன் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். காலிங்கராயன் இன்னும் மலிங்கா தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். லசித் மலிங்கா கிட்டத்தட்ட ஒரு 4000 ரன் அடிச்சிருக்காரு ரோஹித். மலிங்கா கிட்டத்தட்ட ஒரு 175 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. டீம் மோட்டோ பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு துனியா ஹிலா தேங்கே ஹம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த துனியா ஹிலா தேங்கே ஹம் அப்படின்னா உலகத்தையே நாங்க ஆட்டி வைக்க போறோம்டா. சும்மா ஆட்டி வைக்கல, ஐபிஎல் ஆட்டி வச்சுட்டாங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுல 7 டைட்டில், மொத்தமா 5 ஐபிஎல் 2 சாம்பியன்ஸ் லீக் அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கேவோட ரைவல்ரி அதுதான் எல் கிளாசிகோ ஆஃப் ஐபிஎல் அப்படிங்கிறாங்க. எல் கிளாசிகோனா நம்ம ஸ்பானிஷ் லீக்ல வர எல் கிளாசிகோ இதோட ஒப்பிட்டு இருக்காங்க. அதான் ஐபிஎல் ஒப்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 32 மீட்டிங்ல 19 வாட்டி மும்பை ஹெட்ல இருக்காங்க. முதல் 5-6 வருஷம் ஞாபகம் இருக்கு, சென்னை லீடிங்ல இருந்தது. அதுக்கப்புறமா புடிச்சிட்டாங்க எல்லா கேமையும் பின்னாடில இருந்து வந்து. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் மெமரி ஞாபகம் இருந்ததுன்னு தெரியல உங்களுக்கு. இந்த துனியா ஹிலா தேங்கே ஹம் அப்படின்னு ரித்திக் வந்து டான்ஸ் ஆடுவார். அதுதான் எனக்கு ஓல்டு மெமரி. ரித்திக் ரோஷன் வருவார் துப்பாக்கி. அது நான் தான் சொன்னேனே, அது 2 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ஆச்சுன்னா, தளபதி சூர்யா நட்பு மாதிரி ரஜினி சார் சொல்லுவாரு, அந்த பாட்டுல பாடுவாரு, நண்பன் போட்ட சோறு பாரு. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டும் சரி, கோச்சிங் ஸ்டாஃபும் சரி, பிளேயர்ஸும் சரி, அதை தான் வந்து ரிங்கர் டோனா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாசத்தை காட்டுறாங்க பாருங்க எல்லாரும். அது வந்து நீதா அம்பானி மேடம் வந்து ஒரு அன்பை பொழிவாங்க பாருங்க. ஜேபி டிமினி எனக்கு சொன்னாரு, இங்க வந்த போது 2018 நான் ஐபிஎல் அப்ப இல்ல, அந்த ஒரு வருஷம். அப்ப வீட்டுக்கு வரேன் அப்படின்னாரு. வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ ஹோட்டலுக்கு வந்துருந்தாரு. இன்னும் ஹோட்டலுக்கு வான்னு சொன்னேன். இல்ல, நாங்க போன மேட்ச் ஜெயிச்சதுனால 5 மணிக்கு வந்து பூஜை பண்ணுவாராம். அது இன்னைக்கு முத நாள் முன்னாடி பண்ணணும்ன்றதுனால நான் வர முடியாது. பூஜையை நான் அட்டன் பண்ணணும். என்னையா சொல்றீங்க? அந்த அளவுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு விபூதி குங்குமம் எல்லாம் கண்ணத்துல இட்டு, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, விபூதி கணத்தெல்லாம் இட்டுட்டு நல்லா வாழ்க அப்படின்னு சொல்ற வரை அந்த மாதிரி ஒரு குடும்பம் தான் ஒரு நல்ல கதம்பம்னு சொல்லுவாங்க. அதுதான் மும்பை இந்தியன்ஸ். விசு படத்தை குடும்பம் ஒரு கதமும் எடுத்துட்டு. சரி, ஓகே. இன்ஃபேக்ட் அதுதான் எல்லாரும் ஈஸியா வெளியிடன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னங்க, அவங்க கிட்ட இது ஒரு பெட் ப்ராஜெக்ட், அவங்க பைசாவை ஏறவா செலவழிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் மற்ற பிரான்சைசிஸ் சொல்லி பார்த்திருக்கேன். மற்ற பிரான்சைசி எல்லாம் பட்ஜெட்ல ஆபரேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு பட்ஜெட்டே கிடையாது. ஜெயிக்கணுங்கிறது தான் ஒரே பட்ஜெட். பட் இருந்தாலும் அந்த பாத்துக்கிறாங்கல்ல பிளேயர்ஸ், அவங்க ஸ்டாஃப் எல்லாரையும் பார்த்து ஒரு கண்டினியூட்டி வைக்கிறது தான் இவங்களோட பிகெஸ்ட் சக்சஸா இருந்திருக்கு ஓவர் தி இயர்ஸ். அது எப்படிங்கிற நம்மள ஃபியூச்சர் சப்போர்ட் ஸ்டாஃப் தலைவாலையும் நம்ம பார்ப்போம். ரைட், அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதான் சொன்னேன், தலைவாக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துச்சு. தலைவா, இட்ஸ் டைம் டு லீட். இன்னைக்கு எம்ஐயோட தலைவா யார் அப்படின்னு பார்க்கலாம். முதல் தலைவா பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். அதுல ஒன்னும் அவங்களோட கன்சிஸ்டன்சி, அவங்க அச்சீவ் பண்ணிக்கிற எக்ஸலன்ஸ்ல ஒன்னும் சர்ப்ரைஸே இல்ல. சச்சின் டெண்டுல்கர், ஷான் பொலாக், டுவெயின் பிராவோ, ரிக்கி பாண்டிங், அப்புறமா இன்னொரு சர்ப்ரைஸ், அதை நான் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு ஆள் மட்டும் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஃபியூச்சர்ல ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா. 2013 ரோஹித் சர்மா பாண்டிங் ரிசைன் ஆன டைம்ல டேக் ஓவர் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் கேப்டன் மாற்றமே இல்லை. கிட்டத்தட்ட 129 கேமா கன்சிஸ்டன்டா அவர் தான் கேப்டனு. 2 டீம் தான் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இல்ல 3வது டீமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட் இந்த 2 டீம் வந்து அன்டவுட்டட்லி இந்த 2 டீமுக்கு மத்தியில ஒரு 8 ஐபிஎல் டைட்டில் இருக்கு. சோ இதுல ஒரு ராக்கெட் சயின்ஸே இல்ல. அந்த இன்னொரு டீம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் இன்னைக்கு பேச மாட்டோம். அதே மாதிரி 6 கோச், இந்த ஸ்பேன் ஆஃப் டைம்ல 6 கோச் வச்சிருக்காங்க. இந்த 6 கோச்லயும் ஒரு பியூட்டி ஒன்னு இருக்கு பீடா. யாரையாவது கோச்சா எடுத்தாங்கன்னா அவங்களை அனுப்ப மாட்டாங்க. அவங்களை ஏதாவது ஒரு கெப்பாசிட்டியில் ரீடைன் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கோச்சா இருந்தாரு. அவரை கூட நீ வந்து கன்சல்டன்டா வேலை பாரு, எங்களுக்கு மாற்றம் வேணும், அவங்க வந்து கோச்சஸ்ல மாற்றம் வேணும்னு நினைச்சாலும் அந்த கண்டினியூட்டிக்காக கோச்சை ரீடைன் பண்ணி டீம் அழகா மேனேஜ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், கோச்சஸ் ஷான் பொலாக் இருந்திருக்காரு. ஷான் பொலாக்க கூட இப்ப கூட கன்சல்டன்சி பேசிஸ்ல வச்சிருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். லால் சந்த் ராஜ்புட் இருந்திருக்காரு. ராபின் சிங் ஒரு கோச்சா இருந்திருக்காரு. கண்டினியூ பண்ணி இன்னும் இருக்காரு டீமோட வேற கெப்பாசிட்டியில. ஜான் ரேட் டேக் ஓவர் பண்ணாரு. இப்ப கூட ஜான் ரேட் வந்து இன்னும் ஒரு கெப்பாசிட்டியில இருக்காரு. அந்த என்ன கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டேலண்ட் ஸ்கவுட் இதுல இருக்காரு. மஹேலா ஜெயவர்தன் ஆஸ் யூஷுவல் இந்த வருஷமும் இருக்காரு. ஷான் பொலாக் அண்ட் பாண்டிங் வந்து ஃபார்மர் எம்ஐ பிளேயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா. சோ இதுதான் அவங்களோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சக்சஸ் பேட்டர்ன்ஸா இருந்திருக்கு. இந்த மாதிரி எப்படி அவங்களால ரீடைன் பண்ண முடியுது? இப்ப மலிங்கா வந்து இந்த வருஷம் இல்ல, அவரை பாருங்க ஏதோ ஒரு கெப்பாசிட்டில டக் அவுட்ல உட்காந்துருப்பாரு, எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அதுதான் பெஸ்ட் வே ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் யுவர் சப்போர்ட் ஸ்டாஃப்.
அன்லஸ் மலிங்கா எனக்கு வேற வேலை இருக்கு நான் வரலிங்கோ அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவர் வீட்டுல இருக்க முடியும், இல்லாட்டி அவர் இங்கதான் இருப்பாரு. இந்த வருஷத்தோட சப்போர்ட் ஸ்டாஃப் யாருன்னு பார்த்தோம்னா மஹேலா ஜெயவர்தனி ஹெட் கோச், டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆபரேஷன்ஸ் நம்ம ஜகீர் கான் அவர் இருக்காரு. ஐகான் மென்டர் சச்சின் டெண்டுல்கர், அவரும் ஓல்டு பிளேயர். பேட்டிங் கோச் ராபின் சிங், போலிங் கோச் ஷேன் பாண்ட் வந்து அந்த டீம்ல எப்ப ஆரம்பிச்சு எந்த சமயத்துல சக்சஸ் வர ஆரம்பிச்சதோ அந்த சமயத்துல இந்த பாண்டு போட்டு அவர் அங்கதான் இருக்காரு. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் T20 போலிங் கோச்சஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சக்சஸோட நிறைய ஸ்டோரிஸும் எவால்வ் ஆகும். சோ இந்த மாதிரி வருது. ஃபீல்டிங் கோச் பார்த்தா ஜேம்ஸ் பார்ச்மெண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. பிசியோதெரபிஸ்ட் வந்து கெவின் சைம்ஸ். ஸ்ட்ரெங்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் பால் சாப்மன் வந்து இந்தியன் NCAல கூட இருந்தார் கொஞ்ச நாள், இந்தியன் டீமோட கூட கொஞ்ச நாள் இருந்தாரு. டேட்டா பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் அண்ட் மேனேஜர் CKM தனஞ்சய் 13 வருஷமா அவர் தாங்க இருக்காரு, வேற யாரும் மாறவே இல்லை. இன்ஃபேக்ட் அவருக்கும் ரோஹித்துக்கும் எக்ஸ்ட்ராடினரியா ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அது சொல்லி இந்தியன் டீம்ல வேலை செஞ்சிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு, கழுத டயர் வரைக்கும் வேலை செஞ்சாரு. அப்புறம் திருப்பி வெளில போயிட்டு கண்டிப்பா அவர் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி அவர் திரும்பி வந்தாரு. அவரு இத்தனை வருஷமா அங்கேயே தான் இருக்காரு. அதுக்கப்புறமா ராகுல் சங்வி டீம் மேனேஜர், அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் வங்கம் அவர் இருக்காரு அந்த இடத்துல. அந்த ஃபுல்லா டேலண்ட் ஸ்கவுட்டிங்கும் ஆஃப் சீசன்ல மேனேஜ் பண்ணுவாரு. TA சேகர் வந்திருக்காரு, கிரண் மோரே ஒரு அசிஸ்டன்ட் கோச், பார்த்திவ் பட்டேல் ஒரு டேலண்ட் ஸ்கவுட், ஜான் ரைட் ஒரு ஹெட் ஆஃப் டேலண்ட் ஸ்கவுட்டிங். முத்துமணி ரத்தினங்களும் மூச்சு அவ்வளவு இறங்கிது. அதே மாதிரி மகேஷ் சரண்யா மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி இன்னும் இருக்காங்க ஆளுங்க. அசிஸ்டன்ட் பிசியோஸ் 2 பேரு, 2 அசிஸ்டன்ட் கோச்சஸ், 2 அசிஸ்டன்ட் SNCs, ஒரு அசிஸ்டன்ட் வீடியோ அனலிஸ்ட், ஒரு 3 ஸ்போர்ட்ஸ் மசாஜ் தெரபிஸ்ட், ஒரு அசிஸ்டன்ட் ஸ்போர்ட்ஸ் மசாஜ் தெரபிஸ்ட், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இவங்களுக்கு கூட எனக்கு சில பேர் தெரியும். ஷாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் நம்ம ஊர் ஆள் தான். அவர் அங்க அசிஸ்டன்ட் பிசியோ இருக்காரு. எப்படின்னா எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு, ஒரு சீசன் வந்து பெரிய ஸ்குவாடா இருக்கிறதுனால டிராவல் பண்ணும்போது 2 பிசியோ போயிடுவாங்க. இவர் மிச்சம் இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு இவர் பிசியோ இங்க ஹோட்டல்லே இருப்பாரு. நான் கேட்பேன், என்ன ஷாம் டீம் போயிடுச்சு நீங்க இருக்கீங்க, ஏன்னா நமக்கு மேட்ச் ஏதாவது இருக்கும். இல்ல டீம் போயிடுச்சு, இங்க பிளேயர்ஸ் சில பேர் விட்டு போயிருக்காங்க, அவங்கள பாத்துக்கணும். இதுதான் ஒரு கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பிளேயரையும் ஒவ்வொரு ஆள் பாத்துக்கிற அளவுக்கு அவங்க ஸ்டாஃப் வச்சிருக்காங்க. இவ்வளவு ஸ்டாஃப் அவசியமா அப்படின்னு கேட்டுடலாமே நிறைய பேர். கண்டிப்பா தேவை. இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரிக்வயர்மெண்ட். நீங்க கரெக்டா சொன்னீங்க. நீ ஆவ பூல் ஆஃப் பிளேயர்ஸ் 25 பேர் வச்சிருக்கீங்க, ஒரு 14 பேர் எடுத்துட்டு போறீங்க, மீதி 11 பேர் ஹோட்டல்ல உட்காந்து டிவியா பார்ப்பாங்க. ஹவ் ஆர் யூ கோயிங் டு கீப் them engaged? சோ அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஷெட்யூல் இருக்கணும், ஒரு பிசியோ ஷெட்யூல் இருக்கணும், 2 கோச் பாலை த்ரோ பண்ணணும், த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் 2 வச்சிருப்பாங்க. இந்த CKM தனஞ்சய் பத்தி நான் சொல்ல விரும்புறேன். அவர் தான் வந்து பெஸ்ட் அனலிஸ்ட் இன் தி வேர்ல்டு. ஏன்னா அதுல வந்து there is no second thoughts about that. அவர் வந்து 2007 T20 வேர்ல்ட் கப் இருந்தாரு, 2011 போது இருந்தாரு, 2013 இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிக்கும் போது இருந்திருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்படின்னா அப்படியே வந்து படுத்துனே ஜெயிக்கிறாங்க. இப்ப அந்த காலத்துல தலைவர் MG ராமச்சந்திரன் சொன்னாரு படுத்துனே ஜெயிப்பேன்னு, அவர் எலெக்ஷன் படுத்துனே ஜெயிச்சாரு. அந்த மாதிரி இப்ப படுத்துனே ஜெயிக்கிறாங்க போது ஆப்ஷன்ல சும்மா அப்படியே ஷிக்கர் தவான் தொடையை தட்டுற மாதிரி தட்டி எடுக்கிறாங்க ஒவ்வொரு பிளேயரும். சோ இது வந்து இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, பிளேயர்ஸை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, கோச்சஸை பத்தி பேசுறாங்க, இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த டியூ கிரெடிட் யாரும் கொடுக்கறது இல்லை. சோ இந்த CKM தனஞ்சய் தான் இந்த ப்ரொஃபஷன்ல நம்பர் 1 in the world by a very very long way, and he deserves credit taking Mumbai from one corner to a big mountain சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 years எப்படி வந்திருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிச்சுவேஷனை ஸ்டடி பண்ணி மும்பை இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா குவைட்டா இருப்பாரு. எக்ஸ்ட்ரீம் குட் ஹியூமன் பீயிங். பேச்சா எதுவும் பேச மாட்டாரு, அதிர்ந்து பேச மாட்டாரு, அப்படியே குவைட்டா உட்காந்துன்னு அவரோட வேலையை ஆக்ஷன்ல காட்டுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெம் ஆஃப் ஹியூமன் பீயிங் அண்ட் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். ஹை குவாலிட்டி ஹியூமன் பீயிங். எனக்கே நல்லா தெரியும், வாடா போடா மச்சி அந்த ரேஞ்சில் பேசக்கூடிய. இன்ஃபேக்ட் விஸ்ராந்தி ஹோட்டல் பெசன்ட் நகர்ல தான் பொங்கல் சாப்பிடுவார் போய் சண்டே. சரி, அங்க போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன எரர் பண்ணிட்டேன். 2008-9 அப்புறம் 10லயே ஃபைனல் வந்தாங்க மும்பை. ஃபர்ஸ்ட் 3 வருஷம் சொல்லிருக்கூட அந்த ஒரு கரெக்ஷன் பண்றேன். தப்பு பண்றது இயற்கை தானே. சரி, ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். பீடாக், நீங்களே வந்து ஒரு அனலிஸ்ட், பயங்கரமான அனலிஸ்ட் நீங்களே சொல்லிருக்கீங்க. அவரை நான் ரொம்ப நாளா ஷோல கூட்டின்னு வர பாக்குறேன். ரொம்ப ஷை டைப். அது என்ன சொல்லுவாங்க, என்ன பாய், ஷை பக்கத்து வீட்டு பாய் மாதிரி. அவர் வரவே மாட்டேங்கிறாரு. நான் வரேன் மச்சான் அல்வா குத்துனே, நான் வரேன்னு சொல்லுங்க, நான் இருக்கேன்னு சொல்லுங்க, வருவாரு. அதனாலதான் வர மாட்டேங்கிறாரு. சரி, எனிவே அடுத்த செக்மெண்ட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. பிசினஸ் மேன் மகேஷ் பாபு யாரை கூட்டிட்டு வந்திருக்காரு, என்னெல்லாம் பண்ணிருக்காரு. சாரி, மகேஷ் பாபு பிராண்ட் அம்பாசிடர், ஆனா ஓனர் ஆஃப் த டீம். 50% 25% 4 ஓனர் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் வேலையே இல்ல. ஒத்த ஓனர், இந்தியாஸ் ரிச்சஸ்ட் மேனு முகேஷ் அம்பானி, அவர் தான் ஓனரு. இன்ஃபேக்ட் அவங்க ஃபேஸ் வந்து நீதா அம்பானியா நிறைய தடவை ரொம்ப நாள் வந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் இப்ப ஆகாஷ் அம்பானி டேக் ஓவர் பண்றாரு. ஆகாஷ் அம்பானி டேக் ஓவர் பண்ணதுல இருந்து ஒரு கதை ஒண்ணு சொல்றேன்.
நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பணக்கார டீம் செலவு பண்றாங்க, இதெல்லாம் செலவு எங்க செலவு பண்ணுவோம் அங்க செலவு பண்றாங்கயா. எங்க செலவு தேவையில்லையா அங்க செலவு தேவையே இல்லைன்றாங்க. இது வரைக்கும் ஆக்ஷன்ல 9.5 கோடியை தாண்டி ஒரு பிளேயர் அவங்க வாங்கினதே இல்லை. என்னென்னமோ பேசுறோம் பணக்கார டீம் 9.5 கோடியை தாண்டி ஒரு பிளேயர் அவங்க ஆக்ஷன்ல வாங்கினது இல்ல. கைரன் பொலார்டுக்கு ஒரு தடவை பேங்கை பிரேக் பண்ணாங்க. ரோஹித் சர்மா வாங்கினது இதுதான் அவங்க பண்ணதுலேயே எக்ஸ்பென்சிவ் பைஸே. 9.5 கோடி இவளுக்கு தான் ஆளே வாங்கியிருக்காங்க. இதுக்கு மேல வாங்கல. திங்க் அபவுட் இட், இமேஜின். இல்ல இந்த கைரன் பொலார்டு நீங்க சொன்னது 2010ல அவங்க பண்ணது வந்து க்ளோஸ்டு பெட். சோ அது வந்து இந்த ஆக்ஷன் இதுல வராது. க்ளோஸ்டு பெட் எல்லாம் ஆயிட்டாங்க எல்லாரும். சோ ஒரே ஒரு இது நீங்க சொன்னதுன்னா அந்த ரோஹித் சர்மா வந்து 11 கோடி கொடுத்து எடுத்ததுதான். மத்தபடி நீங்க சொன்ன மாதிரி திருப்பியும் கைரன் பொலார்ட 8 கோடிக்கு தான் எடுத்தாங்களே ஒழிய. இல்லப்பா, ரோஹித் சர்மாவே என்கிட்ட சொன்னான் 9.5 கோடி தான், அவன் தான் ஹையஸ்ட், வேற யாருமே எடுக்கல. நான் கேட்டேன் ஏன்னு. மீட்டிங்லாம் உட்காருவாங்களாம், அப்படியே அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, மார்க் ஆக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்களாம். அதுல யாராவது 9.5 கோடிக்கு மேல போயிடுச்சுன்னா விட்டு நம்ம கடைக்கு வேணாம் அப்படின்வாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டா 9.5 கோடிக்கு மேல ₹1 கொடுத்தா கூட அவங்க கேட்பாங்களாம் 10 கோடிக்கு இந்த ஆள் டிசர்விங்கா, ஏன் டிசர்விங் எனக்கு சொல்லு அப்படின்னு ஒரு ஃபேசட்டா கேள்வி கேட்பாங்களாம். கிட்டத்தட்ட 25 பேர் உட்காந்து பிளான் பண்ணுவாங்களாம். நீ பாரு சக்சஸ்ஃபுல். அதனாலதான் கரெக்டா எங்க பணத்தை போடணும், யார் மேல போடணும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்களாம், எனக்கு பிளேயர் அந்த கமாடிட்டி மாதிரிலாம் சொல்லாத, பிளேயர் கிட்ட ஃபைட் இருக்கா இல்லையா சொல்லு, அவன் நாளைக்கு எனக்கு பிரச்சனைனா சண்டை போடுவானா சொல்லு அப்படின்னு தான் கேட்டு ஆள் எடுப்பாங்க, எடுக்கவே மாட்டாங்களாம். இதெல்லாம் நான் உள்ளே இருந்து அப்படியே கொஞ்சமா சேகரிச்ச விஷயம். சரி, இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நம்ம போலாம். அவங்க நம்ம கைரன் பொலார்டுக்கு சொன்னோம் 1 மில்லியன் போட்டுட்டு அப்புறம் க்ளோஸ் பிட்ல போனாங்க. இன்னைக்கு நீ பார்த்தனா 2017 MI became the first franchisee to cross 100 million mark in brand value. பிராண்ட் வேல்யூல இமேஜின் பண்ணி பாருங்க. 2017 இதான் முதல் டீம் 100 மில்லியன் தாண்டிது. அதுக்கப்புறம் நிறைய பேர் தாண்டி இருக்காங்க. இப்போதைக்கு எஸ்டிமேட் பண்ணி பார்த்தா $125 மில்லியன், கிட்டத்தட்ட இன்னையோட இந்தியா பைசால 915 கோடி ரூபாய். அது வந்து இஸ் பை அ டிஸ்டன்ஸ் த ஹையஸ்ட் பிராண்ட் வேல்யூ கேம் ஃபார் எனி டீம் இன் தி IPL. அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி எல்லாம் பேசிட்டோம். கரண்டா அவங்க என்ன, அதே தான் மும்பை ஹிலாதியங்க ஹம்மு. அவங்க பிசினஸ் மேன் என்ன, அந்த ஆகாஷ் அம்பானி என்ன பண்ணுவாராம், எல்லா மீட்டிங்லயும் உட்காந்து இந்த மாதிரி மாக் ஆக்ஷன் எல்லாம் நடத்துவாங்களாம். ஒரு ஆக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 8 வாட்டி ஆக்ஷன் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா அவங்களோட லிஸ்ட், இன்னொருத்தர் யார் லிஸ்ட்னு குவைட்டா உட்காந்து பண்ணிடுவாங்க. எக்கச்சக்க ஸ்பான்சர்ஸ் இருக்கு, கோடி. அவங்களுக்கு ஸ்பான்சர்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க பண்ற ஒரு விஷயம் ஸ்கூல் எஜுகேஷன்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட என்ன பிசினஸ்ல எல்லாமே இருக்கு. ஆனா டீம் மூலமா அதை அழகா வந்து எடுத்துட்டு போயிட்டு நிறைய குட் சர்வீசஸ் எல்லாம் பண்றாங்க. இதுதான் பிசினஸ் மேன் ரவுண்ட்ல நான் சொல்ல ஆசைப்பட்டது. வேற ஏதாவது நீங்க ஆட் பண்றீங்களா பீடோ? வேற இதுக்கு மேல என்ன இருக்கு? இந்த கீழே தள்ளி நெஞ்சில வச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஆட் பண்றீங்களா? என்னத்த சொல்ல முடியும்? எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் நோண்டி கேக்குறீங்களே. இல்ல இதுல என்னன்னா, அதாவது நீங்க முன்னாடியே சொன்ன பாயிண்ட் நான் ரீச் பண்ணலாம்னு நினைச்சேன். அதை அங்கேயே சொல்லிட்டேன். அவங்க வந்து பேக் போன் மாதிரி ரீடைன் பண்ணிருக்காங்க. குடும்பம் ஒரு கதமும் நீங்களே முன்னாடி சொன்னீங்க. ரோஹித் சர்மா, மலிங்கா, கைரன் பொலார்டு. இன்ஃபேக்ட் பொலார்ட கூட அந்த இடத்துல நான் சொல்லல. பொலார்ட கூட ஒரு இடத்துல கேப்டனா நான் சொல்லல. ஆனா வந்து பொலார்டு வந்து ரோஹித் சர்மா இல்லாத போது தான் எடுத்திருக்காங்க. இவங்களை ஒரு பேக் போன் மாதிரி ரீடைன் பண்ணிட்டு வெளியே அனுப்பல. இன்ஃபேக்ட் பாண்டியா பிரதர்ஸ் எல்லாம் ஸ்கவுட்டிங் பண்ணி இவங்க தான் எடுத்துட்டே வந்தது. கிரண் முரேன்னு ஒரு பேரை படிச்சேன் போன தடவை ஸ்கவுட்டிங்ல. பாண்டியா பிரதர்ஸ் அவரோட அகாடமிக்கு வந்து அவங்க 2 பேரும் இஸ்துக்குன்னு வந்தாரு. அவரு தான் மும்பை இந்தியன்ஸுக்கு. இந்த மாதிரி அவங்க ஸ்கவுட்டிங், பும்ராவை ஸ்கவுட் பண்ணது இவங்க தான். அப்படியே அந்த டைமண்ட் எடுக்கிற மாதிரி அதை எடுத்துட்டு டீமை வேற மாதிரி கோர் செட் பண்ணிருக்காங்க. இஷான் கிஷன் ஒரு 2 வருஷம் முன்னாடி நல்லா ஞாபகம் இருக்கு, டக் அவுட்ல உட்காந்து அப்படியே லைட்டா அழுதாரு, கண்ணீர் விட்டாரு. அவரை இன்னைக்கு ஒரு பிளேயரா கன் பண்ணி இந்தியா ஆட வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க ஒன் ஆஃப் த ஃபியூ பிரான்ச்சைசிஸ் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் இயர் லாங் அகாடமி வச்சிருக்காங்க. MI கிரவுண்ட்லயே ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த கிரவுண்ட்ல இல்லாத விஷயங்களே கிடையாது. என்ன வேணா எந்த சமயத்துல வேணா எப்படி வேணா விக்கெட்ஸ் கொடுத்து எப்படி வேணா பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், ட்ரிச்சி, NIT இங்கெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் இயர் முடிக்கும் போது பிளேஸ்மெண்ட் கேரண்டீடும்பாங்க. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் ஆடினீங்கன்னா நீங்க இந்தியா கண்டிப்பா ஆடுவீங்கன்னா அந்த நிலைமையில அதுல எல்லாரும் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்றீங்க. எல்லாம் இதை சொன்னா பிளாண்டா புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க என்ன பண்றாங்க, இயர் லாங் உட்காத்தி வச்சு ஒரு எக்ஸலன்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க பசங்களுக்கு. என்ன வீக்னஸோ அதுல ஒர்க் பண்றாங்க. ஃபுல் டைம் கோச் வச்சு அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஐ மீன் அன்ரியல். ஒரு ட்ரெண்ட் சென்டரா இருந்திருக்காங்க பிரான்ச்சைசி பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. சரி, அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். சோசியல் நெட்வொர்க்ஸ், பிராண்ட் அம்பாசிடர் மார்க் ஜக்கர்பர்க். அதே மாதிரி நான் முன்னாடியே மார்க் ஜக்கர்பர்க் மாதிரி சொன்ன மாதிரி சுந்தர் பிச்சை கரண்ட் CEO ஆஃப் கூகுள். அவரும் அவரோட கேம்ஸ்ல கூகுள் மூலமா யூடியூப்னு இப்ப நம்ம பண்ற கண்டென்ட் எல்லாமே யூடியூப்ல வரதுக்கு அவர் ஒரு மேஜர் ரீசனு. சாதாரண நம்ம அசோக் நகர் ஆளு போய் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு கூகுள்ல. இன்னும் அவர் பெரிய இந்த இடத்துல எடுத்துட்டு வரலாம். பட் மும்பை இந்தியன்ஸோட சோசியல் மீடியா கேம் பார்த்தா ட்விட்டர்ல, அதாவது பீடாவோட ரீசன்ட் ஃபேசினேஷன் 6.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. ஃபேஸ்புக்ல 13 மில்லியன் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல 6.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ். பீடாக் இதெல்லாம் நீங்களும் கூடிய சீக்கிரம் வரணும்.
யூடியூப்ல 1.15 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா #1family அப்படின்னு போட்டுருவாங்க. இல்லாட்டி துனியா ஹிலா தேங்கே ஹம் அப்படின்னு அப்பப்ப போட்டுருவாங்க. இவங்களோட சோசியல் மீடியா கேம் பாத்தீங்கன்னா பிளேயர் சென்ட்ரிக், அதாவது பிளேயர் சென்ட்ரிக் அண்ட் பிளேயர் லார்ஜர் தென் லைஃப் சென்ட்ரிக் மாதிரியே நிறைய இருக்கும். அதாவது வந்து பிளேயர்ஸை காட்டும் போதே ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டைல்ல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அழகா ஒரு சினிமாவோட கலவையை கொண்டு வந்து எங்க சினிமா கலவை கொண்டு வரணுமோ அதை கொண்டு வருவாங்க. பீப்புள பியூட்டிஃபுல்லா என்கேஜ் பண்ணுவாங்க. இப்ப லாஸ்ட் இயர் கோவிட்ல எதுவும் இல்லைங்கிறதுனால வர்ச்சுவல் வான்கெடே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நிறைய உள்ள இன்வால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னும் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஒன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவங்க டீம் ரூம்ல இதெல்லாம் வந்து அன்ரியல்பா. போன தடவை நான் வந்து அபுதாபியில பார்த்தேன், அவங்களோட பேசிட்டேன். அவங்க டீம் ரூம் மட்டுமே 1 ஏக்கராயா அபுதாபியில. இன்ஃபேக்ட் நான் வந்து ரோஹித்தை கேட்டேன், அவங்க நீல கலர் யூனிஃபார்ம்ல கோல்டு ஒன்று போட்டிருப்பாங்க. கோல்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, என்னடா கோல்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. அதுக்கு அவனே சொன்னான், இல்ல இந்த கோல்டு போடுறதுனால தான் தங்க கப்பு எங்களுக்கு வருதுன்னு சொல்லி கொஞ்சம் கோல்டு இன்க்ரீஸ் பண்றாங்க, எவ்ரி இயர் கொஞ்சம் ஜாஸ்தி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த ஒன் ஃபேமிலி மூலமா வேற என்ன பண்றாங்க? இப்ப ரீசெண்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்தேன், ஜஸ்பிரீத் பும்ரா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே ஹே ஹேரத்தேன்னு ஒரு சாங் இருக்கு, அந்த சாங்கை போட்டுட்டு அழகா போட்டோஸ் எல்லாம் போட்டு அழகா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க டீம் ரூம்ல பயங்கர ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வர ஃபேமிலிக்கு, அதாவது வர ஒய்ஃப்ஸுக்கு தேவையானது, சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு தேவையானது, இன்டராக்ட் பண்ற மாதிரி டீம் மீட்டிங் ரூம்ஸ், அதாவது நல்ல பியூட்டிஃபுல்லா டீம் மீட்டிங் ரூம்ஸ்க்கு வச்சு ஒரு ஆஃபீஸ்ல இருக்க மாதிரி ஒரு என்வரன்மெண்ட் கொடுப்பாங்க. பீன் பேக்ஸ் போட்டு பிளே ஸ்டேஷன், பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கு. அது தவிர குழந்தைங்க இப்ப வந்துச்சுன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இடம் வச்சு கொடுக்குறாங்க டீம் மீட்டிங் ரூம்ல, டீம் ரூம்ல. அதுல நிறைய எம்பசிஸ், ஃபேமிலி ஓரியன்டட் டீம். ஏதாவது வேணும் அப்படின்னா ஃபேமிலிக்கு எங்க இருந்து பிக்கப் பண்ணும், வா ஃபிளைட் அனுப்பு, மொட்டை மாட்டில இருந்து ஆளை கூப்பிட்டு, அந்த மாதிரி இருக்கிறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. மனசு ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க டீம் ஒரு பெட் ப்ராஜெக்ட் மாதிரி நடத்துறாங்க. கிவ் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. சோசியல் மீடியா கேம் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங். கம்ப்ளீட்டா கன்க்ளூஷன் சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஆன் த ஃபீல்டு 7 டைட்டில், அதுல சந்தேகமே கிடையாது. ஆஃப் த ஃபீல்டும் அதே மாதிரி ஒரு 10 டைட்டில் வச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நல்லா செஞ்சிருக்காங்க. ஆனா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 7 டைட்டில்ல 5 டைட்டில் யார் அடிச்சிருக்காங்க ஐபிஎல்ல? பிரசன்னா சொல்லுங்க. என்னங்க இப்படி கேள்வி கேக்குறீங்க? 1-1-2 ரோஹித் சர்மா கேப்டன்சில 5 ஐபிஎல் டைட்டில் அடிச்சிருக்காங்க. கரெக்டா? 2013ல சாம்பியன்ஸ் லீக் யாருக்கு அடிச்சாங்க? ஒரே ஒரு டைட்டில் மட்டும் வேற ஒரு கேப்டன் அடிச்சிருக்காரு. அந்த கேப்டன் யார்? அந்த கேப்டன் பேரை நான் சொல்லல. அந்த கேப்டன் பேரை காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க, என்னன்னு பாத்துக்கலாம். யாருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஓகே ரைட், இப்ப அடுத்த செக்ஷனுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. என் இனிய ஃபேன்ஸ், என் இனிய ஃபேன்ஸ்ல ஈஷா ஷிரோட்கர் அப்படின்னு ஒரு ஃபேன் வந்திருக்காங்க. பயங்கர எக்ஸைட்டடான ஒரு ஃபேனு. என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய மராட்டியில வேற பேசுறாங்க. எனக்கு மராட்டி ரொம்ப வீக்கு. இன்னைக்கு மராட்டி பேசி கத்துக்கலாம் என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். Hi sir, I'm good. How are you? I'm fine, thank you. I saw your video clippings of talking in Marathi. Marathi is not my strong suit. Not that Bengali is, but at least I'll try. It is not pure Marathi. It is basically a mixture. Like Mumbai Marathi is not that pure. When you listen, okay, it's mixture of like many slangs, English, Hindi, and some. It's like a bhel puri. Like, have you eaten bhel puri ever? Like, it's very famous in Mumbai. So Mumbai's Marathi is basically bhel puri Marathi, you can say. Okay, I have a lot of Mumbaikar friends. I'll tell them that Tisha told me that it's Mumbai Marathi is like Belpuri. Okay, I'll tell them. But Tisha, how long have you been a fan of Mumbai Indians? To be very honest, I am watching IPL since the time I didn't even knew like what cricket is exactly, because my father is a huge cricket fan. So being in a typical Mumbai Marathi household, the TV is on and you just sit there and then you just cheer when somebody hits a 6 and 4, you get happy. You don't know the rules. I didn't know any rules, what is going on. Just watching Sachin Tendulkar hitting a 6, wow, it's a big happy moment for me there. So I think since my childhood, like when I was in first or second grade, since that time I am like very connected to Mumbai Indians, obviously because I live in Mumbai, so you're very emotionally attached to the team Mumbai. So, amazing. Have you gone to the stadium live and watched games? Not yet. I never got a chance to go there. Like my father did go once or twice, but then not yet. But I really wish someday to experience the thrill in the Wankhede. I'm sure, but now these are COVID times. Okay, by the way, it's a good time to remind people the second wave is here. Please put your mask, wear your mask, and keep COVID at bay. Tisha, I wanted to ask you something very important. Who's the most favorite player for you in Mumbai Indians? Like all time, from your first Rohit Sharma, yeah, definitely Rohit Sharma, to be honest, because he is the person who made me understand cricket. Like, kind of, because, surprising because I just mentioned Sachin Tendulkar earlier. But I started following cricket when, rigorously following cricket, like all the matches and understanding the game properly by watching Rohit Sharma's game.
The way he bats is just amazing. Wow. Like, you can't really describe. He's like so beautiful with his batting. So No, I it's mean, Rohit Sharma. I've seen Virat also talk about Rohit's batting and say he's a big fan of Rohit's batting, and everybody is a big fan of Rohit's batting. Basically, it looks like he's playing in some sort of a rewind mode where he's got more time than everybody else. It looks like poetry in motion. That aside, the admirer of Rohit Sharma came out. But I wanted to ask you, what is the best memory of Mumbai Indians for you? Best memory. Okay, so it's the final versus Pune, Rising Pune Super Giants. I remember it was very, very Do you know? I remember, Do you know why he has hands on his head? no. No, because that is one of the other finals. He's been in two finals, one with RCB and one with Rising Pune Super Giants. Both times he ended up being the runners-up. He's not won an IPL being an analyst, and that's why he has this. Okay, I'm go so ahead. Go sorry. ahead. That's So fine. sorry. Okay, go ahead. Yeah, so I was watching the match with my cousins who live in Pune. So like we were together watching everything, and all of them gave up that okay, Mumbai is losing this match. It's Pune is winning it. And even my father, who is a Mumbai supporter, and he just gave up. He's like, Mumbai is not winning it anymore. It's Pune. And then I was really sad because nobody was supporting Mumbai, and I was like only one in the room saying no, Mumbai still has a chance. Mumbai still has a chance. And then finally Mumbai won, so it was really like yes, you guys, I won. It was something like that, and that is the best win ever for Mumbai. Okay, right. Going into 2021, you think Mumbai will make it 6 IPL titles and 3 on the trot? Okay, there's no doubt. There's no doubt. Like Mumbai is making it to the finals and winning it, and creating a record by winning it like 3 times in a row, a hat trick. And one piece of advice or a message to the Mumbai Indians team in Marathi, the Belpuri Marathi that you spoke about. Yeah. So can I start now? Like. Go ahead. I will try to understand, else you translate it for me. Yeah, sure. Mumbai cricketचा राजा रोहित मॅन. मुंबई क्रिकेटचा राजा रोहित मॅन. आणि या राजाला ना आपल्या प्रजेला ना खुश करता फार चांगलं येतं हा. ह्यानी 1-2दा नाही तर 5 वेळा IPLचा ताज जिंकून दिला आपल्या प्रजेला. आणि फक्त हिटमॅनची हिटिंगच नाही हा, तर बुमराचे ते विकेट्स, पोलार्डचे ते सिक्सेस आणि पांड्या ब्रदर्सची ऑलराऊंड झकास परफॉर्मन्स. आणि आता तर डिकॉक, किशन आणि सूर्या पण कसले भारी चमकतायत यार. तर मंडळी, बाकीच्या टीम्स तयार आहेत ना, कारण मुंबई इंडियन्स येते त्यांची दुनिया हलवून टाकायला. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? I understood at the start where you spoke about some Raja and their, the people of that. Rohit Sharma is Rohit Sharma and his people. Rohit Sharma and his people, right? That I understood. Then you obviously the names I understood. Bumrah's bowling is jackass. All that I understood. But still, you can let us know what exactly you said because it was quite big. Can you translate it for us briefly before we sign off? Yeah. So I just said that Rohit Sharma, the king of Mumbai cricket, and it's not only about Rohit Sharma. Mumbai's team is not just about 1 or 2 players. It's like the whole core, which is very, very strong, about 8 to 9 players who have been constantly the star performers for Mumbai, and they will do the same this year and win the trophy. Simple. All right. Thank you so much, Tisha. You've been a bundle of energy. Wonderful chatting with you. Hopefully, we'll use you as an expert for future shows. Thank you so much for joining us today. Thank you. Thank you. Bye. என்ன பீடா கலக்கிட்டாங்க. அந்த ஒரு எனர்ஜி இருக்கணும் ஆஷ். எப்படி எனர்ஜி இருந்தது இல்ல, நீ எல்லா கண்டஸ்டன்ட்டுமே நல்லா தான் இருந்தாங்க. பட் என்ன சொல்றது, சரசரன்னு பேசுறது ஒரு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. சூப்பரா, வெரி பப்ளியா இருந்தது. இன்ஃபேக்ட் உங்களை அமிச்சிட்டு அவங்கள நான் எக்ஸ்பர்ட்டா கூப்பிட்டுக்கலாம்னு இருக்கேன் இந்த IPL ஷோஸ்க்குலாம். Thank you so much for joining us. Thank you so much for joining us on Mummy Returns with the Mumbai Indians episode. என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன்.